தேங்க்ஸ்.
அப்படியே இருங்க, அப்படியே இருங்கம்மா, அப்படியே இருங்கம்மா. என் பெயர் இனியா. நான் எல்கேஜி பிசஸ் தடிக்கு விழும்போது மட்டும் சிரிக்கும் போது மட்டும் சூடுபட்டு விட்டால் திட்டும் போது மட்டும் ஐயத்தின் போது மட்டும் வியப்பின் போது மட்டும் வக்கரின் போது மட்டும் விக்கிரின் போது மட்டும் ஒரு நாள் மட்டும் தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேறு மொழி பேசும். தமிழ் ரொம்ப சொல்லுவேன். தமிழ் பேச அன்பானம் அல்ல நம்ம அடையாளம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிம்மா. செல்வமே நானை தேசம் உந்தன் கையிலே வா செல்வமே
ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாழ்வு சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ண பல்லு பல்லு இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? தேங்க்ஸ் பா. பண்ணி
say. That's what I say. Thank you. நகைச்சுவை நாடகம். வணக்கம். இனி வருவது நகைச்சுவை நாடகம். தலைப்பு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த நாடகத்தில் வரும் ராமு எல்லாம் தெரிந்து கொண்டே எதுவுமே தெரியாதது போல் தெளிவாக சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்டு அனைவரையும் குழப்புகிறார். குழப்பத்தின் முடிவு என்ன என்பதை இந்த நாடகத்தின் மூலம் என் பள்ளி மாணவர்கள் விளக்க வருகிறார்கள். காட்சி 1. இடம் ராமுவின் டீ கடை. பங்கு பெறுவோர் ராமு, சோமு. ராமுவாக ஜஸ்வீர், சோமுவாக பிரதீப். என்ன நம்ம ஊரில் காலையில் எழுந்து டீ குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டாங்க போல. பால் வேற சுண்டுது, போண்டா ஆறுது, இதில் வேற ஈ மிக்குது. ஒரு பையன் கூட வர மாட்டான். வாங்க வாங்க. நேரம் வச்சு பேசு. ஒரு அன்பா அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது கடைக்கு வருவாங்கள டீ பலகாரம் வாங்கறதுக்கு, வாங்க இல்லாட்டி போங்க என்ற அர்த்தத்தில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ அது அந்த வாங்க வாங்க நான் கூட பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். ஆமா, நீ என்ன வெளியூரா? ஆமா, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கு. ஆமா, அது கூர்மையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து அதில் குத்திக்கிறாங்க. ஆமா, நீ எந்த விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தங்க வீடு வேணும், கிடைக்குமான்னு. என்ன தங்க வீடா? இந்த ஊர்ல அப்படி ஒண்ணும் வீடு இல்லையே. என்னங்க ஊரா இருக்கு, தங்க வீடு கிடைக்காதுன்னா எப்படிங்க? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் கொடுத்துறேன். இங்க குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு இது எல்லாம் இருக்கும். நீ தங்கத்துல வீடு கேட்கிறியப்பா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? பார்த்தா பஞ்சர்ல அடிப்பட்ட பச்சோந்தி மாதிரி இருக்க. அட, நான் தங்கத்துல வீடு கேட்கலங்க, தங்கத்துல வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். நீ அப்படியா கேட்ட? தங்க வீடு வேணும், தங்க வீடு வேணும் தானே கேட்டா? ஏண்டா கேட்கும் போதே தெளிவா கேட்க மாட்டியா? சரிங்க, தெளிவா சொல்றேன். எனக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு. ஆமா, நீ எத்தனாவது படிச்சிருக்க? ஏங்க படிச்சிருந்தாலும் வீடு வாடகைக்கு கிடைக்குமா? ஆமா, கணக்கு சரியா தெரிஞ்சாதானே வாடகை கரெக்டா கொடுப்ப. நான் கணக்குல அத்தபடி. அப்படியா? சரி, இந்த கணக்கை கரெக்டா சொன்னா வீடு பார்க்க போகலாம். சரிங்க. நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா எனக்கு லாபமா நஷ்டமா? என்ன பெருசலி ஓடுதா? இல்லங்க, நான் தான் நினைச்சேன். என்னங்க இவ்வளோ ஈஸியான கேள்வி கேக்குறீங்க? ஈஸியோ தோசியோ எனக்கு லாபமா நஷ்டமா? தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அத 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபம். உனக்கெல்லாம் வீடு கிடையாது, போ போ, நீ தப்பா சொல்லிட்ட. என்னங்க நான் சொன்னது கரெக்ட் தானே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? இந்தியன் பேங்க்ல இருந்தா வரும். உனக்கெல்லாம் வீடு கிடையாது, போ போ. என்ன
இல்லைன்னா 10 ரூபாய். நோ, இங்க ஒன்லி வியாபாரம். போண்டா எப்படி போடுறது, வடை எப்படி போடுறது சொல்லி கொடுக்க நான் என்ன பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன். இது ஒன்லி டீ கடை. குறைச்சா வாங்குவியா? சரி, ஏண்டா டே, யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? நீ தாண்டா குறைச்சு கொடுக்க சொன்ன. இந்த என்ன காசு இல்லையா? நம்ம பலகாரத்தை கூவி கூவி கத்தனாலும் ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் இல்லை. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆஹா, ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா சுவையா இருக்கு. சரி, இனி அவன் வர போறான், கடையை எடுத்து வைப்போம். உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட என்ன பண்ண என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்தி? உட்காருங்க. அது ஒண்ணும் இல்ல டாக்டர், அங்க போல டாக்டர் வைத்தியசாமின்னு போட்டு இருந்துச்சு. அதான் அவர் மனநல மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பார்த்துட்டு வந்தேன். டாக்டர், ஒரே ஒரு போண்டாவை சாப்பிட்டேன், அது என் உடம்பையே போட்டு பாக்குது. வயிற்றுக்குள்ள யாரோ வான வேடிக்கை விடுற மாதிரி டம்மு டிம்முங்குது. காதுக்குள்ள வந்து கருவண்டு சுத்துற மாதிரி குவாயிங்குது. அப்புறம் உடம்பு ஃபுல்லா ஒரே அடிப்பு. இப்படி பிகுல் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல டாக்டர், நானே செஞ்சேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? இந்தாங்க 200 ரூபாய். உடலுக்குள்ள போய் எல்லா இந்த போடாவை போடுங்க. நான் கொஞ்சம் போடுறேன். டாக்டர், அப்ப ஏங்க டி உங்களுக்கு ஃப்ரீயா வைக்க பார்க்கறேன். சரியாயிடும். சாப்பிடுங்க. ஐயோ, இத சாப்பிடாதீங்க. நான் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர், எதையுமே தெளிவா சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த வியாதிக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னாச்சு தெளிவா சொல்லுங்க. புளிய சேர்க்காதீங்க, முட்டை கோழியாகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? பைத்தியக்கார டாக்டர். அப்ப டாக்டர் பைத்தியம், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அட, மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? முட்டை கோழி ஆகும்னு சொன்னீங்க, அது கரெக்டு. மீன் கருவாடு ஆகவே ஆகாதுன்னு சொன்னீங்க, மீன் காஞ்ச கருவாடு ஆயிடுமே. புளிய சேர்க்காதீங்கன்னு சொன்னீங்க, நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா வச்சுக்கிறேன்? இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசுனா அப்ப நீங்க பைத்தியம் தானே? ஐயோ, உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் இந்த ஆளு யாருமே தெளிவா சொல்ல மாட்டீங்கப்பா. சரி, இந்த வியாதிக்கு நம்மளே கசாயம் வச்சு குடிச்சுப்போம். பங்கு பெறுவோர் ராமு, ராமுவின் மனைவி, ராமுவின் மாப்பிள்ளை சேகர், ராமுவின் மனைவியாக வேதிகா, சேகராக பவிஷ். அவரை பார்க்க நல்லா கண்ணாடி போட்டு டிப் டாப்பா இருந்தாரு. அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஏமா, யாருமே தெளிவா கேட்க மாட்டீங்களா? எனக்கு ஒண்ணு இல்ல, அவருதான் அட்மிட் ஆகிற நிலைக்கு போயிட்டாரு. சரி, அதை விடுமா. என்னோட வயிறு வலிக்கு ஏதாவது கஷாயம் வச்சிருப்பேன்னு பார்த்தா இன்னைக்கு சமையல் வாசனை கொஞ்சம் தூக்கலா இருக்கு. சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? எப்படி
கழகமே தென் புதிகை சந்தானமே. பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம். ஏமா பாயசத்தை இறக்கி வச்சிருவா. நீ தானம்மா பாயசம் கொச்சோன்னு ஏலம் போட சொன்ன, அதான் இப்படி பண்ண. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க அக்காக்கு தான் கொஞ்சம் கலங்கி இருக்கு. என்ன டீக்கடை ஓடுதா? காலையில் கூட அங்கதானே இருந்தது மாப்பிள்ள. இருதோ போய் பார்த்துட்டு வரேன். நீயா சீத்தெளிவா கேளு மாப்பிள்ள. இவர் இப்படியே இலையை எப்படிமா சாப்பிட முடியும்? உன் தம்பி வர வந்துக்கிறான், சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியது தானே. ஐயோ சாப்பாடு சாப்பிடாம இலையை போட்டிருக்க. கடவுளே, இவர் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாரா இல்ல தெரியாம குழப்பறாரா? ஒண்ணுமே புரியல. ஏன் இதான் கிடந்து வரும். ஏமா நீங்க வேற மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன குறை சொல்றீங்களா? சரி இப்ப சாப்பிடுவாங்க. இப்படியே ஏன் போட்டியா பேசி பேசி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரி வாங்க சாப்பிடலாம். தம்பியோட சாப்பிடலாம். சார் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க உட்காருங்க. சார் அது வந்து சொல்லுங்க. ஓ உள்ளே சலூன் கடை எல்லாம் வச்சுட்டீங்களா? பரவாயில்லையே, நான் காலையிலே சேவிங் பண்ணிட்டேன் சார். என்ன சொல்றீங்க? நீங்க தானே சார் கேட்டீங்க, அதான் நான் காலையிலே சேவிங் பண்றேன். பாக்குறீங்களா? சம்பா காலையிலே வா ஓ அப்படியா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். சரி உங்களுக்கு என்ன வேணும்? இங்க தங்கநாயன் பேர்ல கடன் தரோன்னு போல போட்டு இருந்துச்சு, அதுக்கு தான் சார் வந்தேன். ஓ அப்படியா? உங்ககிட்ட எத்தனை பவுன் நகை இருக்கு? அத விவரமா சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பேப்பர் தாங்க சார். சரி இந்தாங்க பேப்பர். இந்தாங்க சார். என்ன சார் இது? தங்கநாயோட பேரு சார். இத வச்சு நான் என்ன பண்றது? நகைய போடுங்க சார். என்ன சார்? தங்கநாயன் பேர்ல தான் கடன் தரோன்னு போல போட்டு இருந்துச்சு. இப்போ தங்கநாயோட பேரு தெளிவா பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்கேன். 1 பவுனுக்கு 10,000 ரூபாய்னா 5 பவுனுக்கு 50,000 ரூபாய் கொடுங்க சார். என்ன நிறைய வேலை போங்க சார். என்ன சார் இது? பேங்குக்கு வர கஸ்டமர் சார் எப்படியா வரட்டுவீங்க சார்? புரியாம பேசாதீங்க. தங்க நகையை கொண்டு வந்தா எடப்பா 1 பவுனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கடன் வர முடியுமா? போங்க சார். ஓ அப்படியா? வெளியில இருக்க போர்ல ஒண்ணு அப்படி தெளிவா எழுதி போடலையே. தங்கநாயன் பேர்ல தான் கடன் தரோன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் முடியாது சார். நீங்க எனக்கு 50,000 ரூபாய் பணம் தாங்க. சரி இந்தாங்க சார் உங்க பணம். என்ன சார் இது? நீங்க 50,000 ரூபாய் பணம் தர மாட்டேன்னு இப்படி பேப்பர்ல எழுதி கொடுக்குறீங்க. அதெல்லாம் முடியாது சார். எனக்கு 50,000 ரூபாய் பணம் தாங்க. ஓ அப்படியா? இந்தாங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. 50,000 ரூபாய் பணம் தரேன். சார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க சார் பேப்பர். உங்களுக்கு சரி உங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்து கையெழுத்து வாங்கியாச்சு. நீங்க மாசம் வட்டியா கட்டுங்க சார். சரியா? என்ன வட்டியா? வெளியில இருக்க போர்ல ஒண்ணு அப்படி தெளிவா எழுதி போடலையா? இப்ப திடீர்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது சார். நல்லா பாருங்க, அதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் பணம்
சார் நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்தாங்க எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேண்டாம். நான் கையெழுத்து போட்ட பேப்பரை இட கொடுத்துருங்க சார். சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். உண்மையிலே நான் 50,000 ரூபாய் கடன் வாங்கல சார். இப்பதானே கொடுத்தேன். வணக்கம் வணக்கம் சேகர். என்ன மாமா இங்க இருக்கீங்க? சேகர் இவங்க மாமாவா? ரொம்ப தெளிவா பேசி ஒரு பேப்பரை வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கிருக்காருப்பா. என்ன மாமா இதெல்லாம்? அக்காக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? மாப்பிள்ள நான் கடன் வாங்கலான்னு எனக்கே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. சேகர் இவங்க மாமா தானே? ஆமா சார். விட்டா அழுதுறாரு போல. அவசரமா வெளிய போறேன். பேப்பர் எல்லாம் உங்க மாமா கிட்ட விடு. திக்குமுக்கு ஆயிடுச்சு உங்க மாமா. தெளிவா ஈவினிங் பார்க்கறேன். ஓகே சார். இவங்க ஃப்ரெண்டா மாப்பிள்ள? மாப்பிள்ள சொன்னேன். ஆனா கொஞ்ச நாள் சரி வா எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்றேன். ஆனா மாப்பிள்ள இனி யாரையாவது தெளிவா சொல்லி கேட்க மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து ஏன்னா நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். வா போகலாம். தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதன் பின்விளைவுகள் எப்படி இருந்தது என்றும் நம் வாழ்க்கையில் தெளிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்றும் இந்த நாடகத்தின் மூலம் உணர்ந்து கொண்டீர்கள். மக்களாகிய நீங்கள் அனைவரும் தெளிவாக செயல்பட கல்வி தேவை. எனவே இன்றைய கல்வி குறித்து அடுத்த காட்சியில் காண்போம். காட்சி 5. இடம் தமிழ்ச்செல்வனின் வீடு. பங்கு பெறுவோர் தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வனின் தாய் நண்பன் அமுதன், தமிழ்ச்செல்வனாக கமாலுதீன், தாயாக பிருத்திகா, அமுதனாக லித்தீஷ். போமா, பெரிய தொல்லையா போச்சு. எழுந்திருக்கிறேன் போமா. என்னடா அமுதா வம்பா போச்சு. இங்க சுதந்திர இந்தியாவுல துப்ப கூடவா உரிமை இல்ல? துப்ப உரிமை இருக்கு. அதுக்கு ரோட்ல தாண்டா பெரியவங்க கூட துப்புறாங்க, குப்பைகளை கொட்டுறாங்க. அதை தானே நானும் செய்யறேன். என்ன மட்டும் கேட்டா எப்படிடா அமுதா? சரி 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 உன் கூட பேசி ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி விஐபிங்க செய்யறது. அது என்னடா விஐபி? அதுவா உன்ன மாதிரி வெட்டியா இருக்கிற பசங்க. அப்போ சார் பாடி ஸ்ப்ரே
பாடி ஸ்ப்ரே இல்ல ரூம் ஸ்ப்ரே இருக்கு. ஏண்டா இவ்வளோ பெரிய ரூமையே மணக்க வைக்குது, என்ன மணக்க வைக்காதா? இதுவே ஓகே. சரி வா வா ஸ்கூலுக்கு போவோம். சரி வாடா போலாம். காட்சி 6. இடம் வகுப்பறை. பங்கு பெறுவோர் தமிழ்ச்செல்வன், தமிழ் ஆசிரியர் அமுதன், குமரன், பல்லவன். தமிழ் ஆசிரியராக லோகித், குமரனாக கமலேஷ், பல்லவனாக வேல்கார்த்திகேயன். அடப்பாவிங்களா, நிலத்துல போடுதல்ல தலையில போட்டு தலையிலும் மண்டா இருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்றீங்க போல. அவர் முடிஞ்சிச்சுடா, நான் போயிட்டு வரேன். நன்றி ஐயா.
Good evening, chief guests, principals, teachers, and all my dear friends. My name is R. Deepika. I am studying in second standard. My name is Dhanushri. I am studying in second standard. Today I am going to recite an English poem. The name of the poem is The Earth Speaks. It is written by Lano Hetrick. The turning earth spoke in a somber voice. Four seasons I give you, its deep voice said. I give you spring when the lilacs bloom. I give you autumn when the maple is red. Summer I give you all crowned with sunshine, and winter of snow and ice and spears, and all their pleasure and all their fears. Thank you. Take my four gifts, and each one use it wisely, kindly, and well, so that upon the years last ever, a worthy record you they to tell. The turning the earth spoke back once again. Four seasons I gave you, its voice was low. The gifts are yours and yours. Is the task to use my gifts as best you know. Thank you. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. முருகா உன் அருள் வேண்டி நாங்கள். ரெடி? தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகைய சிங்கார
वासिनि जिष्णुनुते भगवति देशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि घर्षरते भुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते जये जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते भण भण भिञ्जिमि भिङ्कृतनूपुर सिञ्चित मोहित भूतपते नटित नटार्ध नटी नटनायक नाटित नाट्य सुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति देशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे